தமிழ்நாடு அரசின் விண்வெளி தொழில் கொள்கைக்கு நேற்று தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த கொள்கையே முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் பலனடைவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை விவாதத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு சில சலுகைகள் அளிக்கப்படும் என அனைவரும் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் தொழில்துறை சார்பில் உருவாக்கியுள்ள விண்வெளி தொழில் கொள்கை 2025க்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக பேசிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ராக்கெட் பிரிண்ட் செய்யப்படுகிறது. உலக அளவில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு போட்டியாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. எனவே இதுபோன்ற நிறுவனங்களை ஊக்குவிக்க இந்த கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் காப்புரிமை பெறுவதில் 50% சலுகையை அரசு வழங்கும் அம்சமும் இதில் இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக விண்வெளி என்ற புதிய துறையில் ஒரு பொன்னான நாள் என்று இளம் தலைமுறையினருக்கு விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு மாபெரும் அறிவிப்பாக விளங்கும். உலக அளவில் உள்ள விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவார்கள். தென் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு இந்த கொள்கை வரப்பிரசாதமாக அமையும் என தெரிவித்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் விண்வெளி தொழில் கொள்கை 2025க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்த தொழில்துறை கொள்கையை கோபாலபுர குடும்பத்தின் தொழில்துறை கொள்கை என்று அழைப்பதே பொருத்தம் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மருமகன் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கை எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகத்தின் நிழல் முதல்வர் சபரீசன் 22/7/2024 அன்று முதல் வானம் ஸ்பேஸ் LLP நியமிக்கப்பட்ட பங்குதாரராக உள்ளார். இந்த நிறுவனம் 20% மூலதன மானியத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த தொழில்துறை கொள்கையை கோபாலபுர குடும்பத்தின் தொழில்துறை கொள்கை என்று அழைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். தமிழ்நாடு போதிய முதலீடுகள் இல்லாததால் பாதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் நிதியாண்டில் புதிய முதலீடுகளுக்காக போராடி வருகிறது. இதோ ஒரு சர்வாதிகார அரசு அவரது குடும்பத்திற்கு பயனளிக்கும் வகையில் ஒரு தொழில்துறை கொள்கையை வெளியிடுகிறது. இது அவமானம் என காட்டமாக விமர்சித்தார்.